ஹாய் வெல்கம் டு கணிதம் கைடு. இன்னைக்கு 10th மேக்ஸ்ல பயிற்சி 2.5ல ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க, பின்வரும் தொடர் வரிசை கூட்டு தொடர் வரிசையா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போ இதுல ஃபர்ஸ்ட் உறுப்பை எப்படி எடுப்போம், T1, செகண்ட் உறுப்பை T2, மூணாவது உறுப்பை T3ன்னு எடுப்போம். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு இது கூட்டு தொடர் வரிசையா அப்படின்னு பாக்குறதுக்கு T2 மைனஸ் T1ம் T3 மைனஸ் T2வும் கண்டுபிடிப்போம். ரெண்டுமே ஈக்குவலா வந்துருச்சுன்னா நம்மளுக்கு என்னது, அது ஒரு கூட்டு தொடர் வரிசை. அதாவது இதுல இருந்து இதை கழிக்கணும், இதுல இருந்து இதை கழிக்கணும், ரெண்டை கழிச்சு வர்ற ஆன்சர் ஒண்ணு வரும், என்னது டி. சரிங்களா? இது ரெண்டுமே என்னது ஈக்குவலா இருக்கணும். சரிங்களா? கழிச்சு வர்ற ஆன்சர் ஈக்குவலா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை. இப்ப பாருங்க, T2 மைனஸ் T1 என்னது a மைனஸ் 5 மைனஸ் ஆஃப் a மைனஸ் 3 ஈக்குவல் டு என்ன வரும், a மைனஸ் 5 மைனஸ் a என்னது பிளஸ் 3. இங்க மைனஸ் உள்ள கொண்டு போய் பெருக்கணும்னா மைனஸ் a பிளஸ் 3ன்னு வரும். இப்போ இந்த ஏயும் ஏயும் கேன்சல் ஆயிடும். இப்போ 5ல இருந்து 3 கழிச்சா எத்தனை, 2. பெரிய நம்பரோட அடையாளம் மைனஸ் போடணும். சரியா? இப்போ மைனஸ் 2. அதுக்கடுத்து T3 மைனஸ் T2, இதுல இருந்து இதை கழிக்க போறோம். a மைனஸ் 7 மைனஸ் உள்ள கொண்டு போய் பெருக்கி எழுதணும்னா மைனஸ் a பிளஸ் 5ன்னு வரும். சரிங்களா? இந்த மைனஸ் இங்க மைனஸ் வரும், அந்த மைனஸ் டைரக்டா உள்ள கொண்டு போய் பெருக்கி இந்த இதுல எழுதிட்டேன். சரிங்களா? இப்ப பாருங்க, இந்த பிளஸ் ஏயும் மைனஸ் ஏயும் கேன்சல் ஆயிடும். 7ல இருந்து 5 கழிப்போம், 2 வரும். பெரிய நம்பரோட அடையாளம் மைனஸ். பாருங்க, இது ரெண்டும் என்னது ஈக்குவலா இருக்கு. எப்படி, T2 மைனஸ் T1ம் T3 மைனஸ் T2வும் ஈக்குவலா இருக்கு. சரிங்களா? என்னது மைனஸ் 2ன்னு வந்திருக்கு. அப்போ எனவே இது என்னது கூட்டுத்தொடர் வரிசை, கூட்டு தொடர் வரிசை ஆகும். சரிங்களா? அப்போ இது இப்படிதான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இதுக்கு அடுத்த சம பார்ப்போமா? ரெண்டாவது இது பாருங்க, இதுல ஃபர்ஸ்ட் இது T1, இது T2, இது T3, இது T4, அந்த மாதிரி போயிட்டே இருக்கு. சரிங்களா? அப்படி எடுப்போம். இப்ப ஃபர்ஸ்ட் என்ன வேணும் நம்மளுக்கு, T2 மைனஸ் T1. சரியா? இதுல எப்படி இருக்கு, 1/3 மைனஸ் 1/2ன்னு இருக்கு. இப்ப இதுல என்ன செய்வோம், பை மீச்சியமா இருக்கும். அப்படிதானே? 2 6, இங்க 2ஆல பெருக்குவோம், இங்க 3ஆல பெருக்குவோம். என்ன வரும், 2 மைனஸ் 3ன்னு வரும். சரிங்களா? இங்க 2ஆல பெருக்குவோம், இங்க 3ஆல பெருக்குவோம். 1 2 1 3 3. சரிங்களா? நடுவுல மைனஸ் இருக்கு, அந்த மைனஸ். சரியா? இப்ப பாருங்க, மைனஸ் 1/6ன்னு வருது. அடுத்து T3 மைனஸ் T2 கண்டுபிடிப்போம். சரியா? T3 என்னது 1/4 மைனஸ் T2 என்னது 1/3. இப்போ இதுல என்ன வரும், 4 3 12ன்னு வரும். சரியா? இப்போ இது ரெண்டையும் பெருக்கணும்னா என்ன வரும், 1 3 3, அதே மாதிரி மைனஸ் என்ன வரும் 4. சரியா? ஈக்குவல் டு என்ன வரும், மைனஸ் 1/12ன்னு வருது. பாருங்க, இங்க 1/6 வருது, இங்க 1/12ன்னு வருது மைனஸ்ல. அப்ப ரெண்டுமே என்னது சேமா இல்லை, அப்படிதானே? T2 மைனஸ் T1ம் T3 மைனஸ் T2வும் ஈக்குவலா இல்ல, நாட் ஈக்குவல்ட்டுன்னு வருது. அப்ப இது கண்டிப்பா என்னது கூட்டுத்தொடர் வரிசை அல்ல. சரியா? கூட்டுத்தொடர் வரிசை அல்ல. சரியா? ரெண்டுமே ஈக்குவலா வந்தா தான் கூட்டுத்தொடர் வரிசை. அடுத்தது பார்ப்போமா? மூணாவது இது பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க, 9 13 17 21 25 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சரியா? இப்ப பாருங்க, நம்மளுக்கு இது T1 T2 T3 T4 T5ன்னு இருக்கும். சரியா? இப்ப பாருங்க, இதுல இருந்து இதை கழிக்கணும், அப்படிதானே? T2 மைனஸ் T1 ஈக்குவல் டு என்ன வரும், 13 மைனஸ் 9. சரியா? கழிச்சோம்னா என்ன வரும், 4. அதே மாதிரி T3 மைனஸ் T2. சரியா? இப்ப கழிச்சு பாருங்க, 17 மைனஸ் 13 என்ன வரும், 17ல இருந்து 13 கழிச்சோம்னா 4. சரியா? அதே மாதிரி இன்னொன்னு வேணாலும் செக் பண்ணிக்கோங்க, என்னது T4 மைனஸ் T3. இதுல இருந்து T4ல இருந்து T3 கழிங்க, 21 மைனஸ் 17 ஈக்குவல் டு என்னது 4. பாருங்க, எல்லாமே என்னது ஒவ்வொரு இதுக்கும் வித்தியாசம் என்னதான் வருது, 4 தான் வருது. அப்போ கண்டிப்பா இது என்னது T2 மைனஸ் T1 ஈக்குவல் டு T3 மைனஸ் T2. ரெண்டுக்குமே ஈக்குவலா தான் வருது, ஆன்சர் 4ன்னு வருது. அப்போ எனவே இது என்னது கூட்டு தொடர் வரிசை ஆகும். சரியா? ரெண்டு ஈக்குவலா வந்துருச்சு, அதனால இது கூட்டுத்தொடர் வரிசை ஆகும். அடுத்து நாலாவது இது. இந்த இது பாருங்க, இது என்ன எடுப்போம், T1, இது T2, இது T3, இது T4. சரியா? வரிசையா 4 உறுப்பை T1 T2 T3 T4 எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், T2 மைனஸ் T1. பாருங்க, 0 மைனஸ், இங்க ஒரு மைனஸ் இருக்கு, அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகும், பிளஸ் ஆயிரும், பிளஸ் 1/3ன்னு வரும். அப்போ என்ன வரும், 1/3. சரியா? அடுத்து என்னது, T3 மைனஸ் T2, அப்படிதானே? T3 மைனஸ் T2 ஈக்குவல் டு என்ன வரும், 1/3. T3 என்னது 1/3 மைனஸ் 0 என்ன வரும், 1/3. பாருங்க, இது ரெண்டுமே சேமா வந்துருச்சு,
அப்ப நம்மளுக்கு என்னது T2 minus T1 equal to T3 minus T2 ஆகும். சரிங்களா? அப்ப எனவே இது வந்து ஒரு கூட்டுத்தொடர் வரிசை ஆகும். சரியா? கூட்டுத்தொடர் வரிசை ஆகும். வரிசை ஆகும். சரியா? ரெண்டும் சேமா வந்துட்டாலே கூட்டுத்தொடர் வரிசை. அடுத்தது அஞ்சாவது இது பாருங்க, என்னது 1 மைனஸ் 1 1 மைனஸ் 1 1 மைனஸ் 1 கொடுத்துருக்காங்க. இப்போ இது T1, இது T2, இது T3, T4, இது T5, இது T6. சரியா? அப்படி எடுத்துட்டு இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? T2 மைனஸ் T1. அப்படிதானே? T2 என்ன கொடுத்துருக்காங்க? -1. அதுக்கடுத்து மைனஸ் T1 என்னது? அதுவும் 1 தான். சரியா? அப்போ என்ன வரும்? -2. அதுக்கடுத்து T3 மைனஸ் T2 போடும். அப்படிதானே? T3 மைனஸ் T2. T3 என்னது? 1. அதுக்கடுத்து -1 இருக்கு. T2 வந்து -1 இருக்கு. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னது? +1. சரியா? அப்போ என்ன வரும்? 1 + 1 2. இதுலயே என்ன தெரிஞ்சிச்சு? இது -2, இது +2. அப்போ கண்டிப்பா என்னது? ஈக்குவல் இல்ல, கூட்டுத்தொடர் வரிசையும் இல்ல. சரியா? அப்போ எழுதிங்க, என்னது? கூட்டுத்தொடர் வரிசை அல்ல. சரியா? கூட்டுத்தொடர் வரிசை இல்லை. ரெண்டாவது சம் என்ன கொடுத்திருக்காங்க? கீழே கொடுக்கப்பட்டுள்ள முதல் உறுப்பு A. சரிங்களா? பொது வித்தியாசம் Dக்கு கூட்டுத்தொடர் வரிசையை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. A முதல் உறுப்பு கொடுத்துட்டாங்க, பொது வித்தியாசம் கொடுத்துட்டாங்க. கூட்டுத்தொடர் வரிசையோட பொது வடிவம் என்னது? A, A plus D, A plus 2D, A plus 3D அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போ ஏயையும் டியையும் இதுல பிரதியிட்டு நம்ம அதோட வரிசை என்னதுன்னு கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் A என்னது? 5. அடுத்து A plus D 5 plus 6. அடுத்து A plus 2D 5 plus 2 into 6. அடுத்து 5 plus 3 into 6. ஒரு 4 உறுப்பு மட்டும் எழுதினாலே போதும். சரிங்களா? இந்த இதுல அப்படி என்னது? ஏயையும் டியையும் பிரதியிட்டு இருக்கோம். சரிங்களா? இங்க A plus 2 into D என்னது? 6. அதே மாதிரி இங்க 3 into D வந்து 6. சரிங்களா? இப்ப கூட்டி போடுங்க. என்ன வரும்? 5, 5 plus 6 என்னது? 11. அடுத்து 6 2 12 வரும். 12ல இருந்து 5 கூட்டினோம்னா 17. அடுத்து 3 18 வரும். 18ல இருந்து 5 கூட்டினோம்னா என்ன வரும்? 23. சரியா? அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் சம் இதோட முடிஞ்சுச்சு. சரிங்களா? அடுத்து ரெண்டாவது சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? A equal to 7, D equal to -5. இதே மாதிரிதான். ஏல பிரதியிடுங்க. என்ன வரும்? ஃபர்ஸ்ட் 7, அடுத்து 7 பிளஸ் இங்க வந்து என்னது இருக்கு? -5 இருக்கு D. சரிங்களா? அப்ப -5. அடுத்து A பிளஸ் A வந்து என்னது? 7 பிளஸ் 2 இன்ட்டு -5. அடுத்து 7 பிளஸ் 2 இன்ட்டு -3 இன்ட்டு -5. சரியா? இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இப்ப பாருங்க, 7 7ல இருந்து 5 கழிச்சோம்னா என்ன வரும்? 2. அடுத்து 2 10ன்னு வரும். 10ல இருந்து 7 கழிச்சு பெரிய நம்பரோட அடையாளம் படும். இல்லாட்டி ஒரு எழுதிக்கோங்க. 7 மைனஸ் 10. அதுக்கடுத்து என்ன வரும்? 7 மைனஸ் 3 15. கமா அப் டு போயிட்டே இருக்கும். சரிங்களா? அடுத்து 7 2 7ல இருந்து 10 கழிச்சோம்னா என்ன வரும்? -3. அடுத்து 15 கழிச்சோம்னா எத்தனை வரும்? 8 -8. சரியா? இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். சரிங்களா? அடுத்தது மூணாவது இது பாருங்க. A equal to 3/4, D equal to 1/2 கொடுத்துருக்காங்க. அப்படி பிரதிடுங்க. என்ன வரும்? 3/4. அடுத்து A plus D அப்படிதானே? 3/4 plus 1/2. அடுத்து A plus 2D. அப்போ 3/4 plus 2 into 1/2. அடுத்து A plus அதாவது 3/4 plus 3 into 1/2. சரியா? அப்படி போயிட்டே இருக்கும். இப்ப பாருங்க, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் உறுப்பு 3/4. ரெண்டாவது இது 2 கூட்டினோம்னா என்ன வரும்? பொதுவா மீச்சிமா எடுங்க, 4 எடுங்க. என்ன வரும்? இங்க மேல 3 மட்டும் இருக்கும். இங்க வந்து 2ஆல பெருக்குவோம். கீழே 2 இருக்கிறதுனால 2 2 4 அப்படிதானே? அப்ப மேல கீழேயும் 2ஆல பெருக்கணும்னா மேல 2 வரும். சரியா? அடுத்து இங்க 2 2 கேன்சல் ஆயிரும். என்ன வரும்? 3/4 மட்டும் வரும். சரியா? 3/4 பிளஸ் 1 மட்டும் வரும். அடுத்து இங்க பாருங்க, 3/4 பிளஸ் 3/2. சரியா? இப்ப பாருங்க, அடுத்து இங்க 3/4 கமா இங்க 5/4. அடுத்து இங்க மறுபடியும் மீச்சியமா எடுங்க. 4 என்ன வரும்? 3 பிளஸ் 4. இங்க 4 மீச்சியமா எடுத்தோம்னா என்ன வரும்? இங்க 3 பிளஸ் இங்க 2ஆல பெருக்குவோம். 2 6. சரியா? இப்ப மறுபடியும் என்ன வரும்? 3/4. அடுத்து 5/4. அடுத்து 4 பிளஸ் 3 7/4. அடுத்து 6 பிளஸ் 3 9/4. சரிங்களா? அப்படி போயிட்டே இருக்கு.
சரிங்களா? இந்த சம் இதோட முடிஞ்சு. நீங்க இதை விட ஈஸியா செய்யணும்னா ஃபர்ஸ்ட் இப்ப பாருங்க, இந்த இதுல a = 5 கொடுத்துருக்காங்க, d = 6 அப்படிதானே? ஃபர்ஸ்ட் உறுப்பு 5, இதோட 6 கூட்டினா என்ன வரும்? 11. அதுக்கடுத்து ரெண்டாவது உறுப்பு, இந்த உறுப்போட பொது வித்தியாசம் 6 கூட்டுங்க, என்ன வரும்? 17. அதே மாதிரி இந்த உறுப்போட மறுபடியும் 6 கூட்டுங்க, 23. சரிங்களா? அதே மாதிரி இப்படினாலும் நீங்க கூட்டி போடலாம். சரிங்களா? ரெண்டுக்குமே ஆன்சர் ஒன்னாதான் வரும். சரிங்களா? ஃபார்முலா உங்களுக்கு சப்போஸ் தெரியலைன்னா இந்த மாதிரினாலும் செஞ்சுக்கலாம். சரிங்களா? இதுல மூணாவது சம் என்ன கொடுத்திருக்காங்க? கீழே கொடுக்கப்பட்டுள்ள பொது உறுப்புகளை உடைய கூட்டுத்தொடர் வரிசையில் முதல் உறுப்பும் பொது வித்தியாசமும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. முதல் உறுப்பு இதுல tn பொது உறுப்பு கொடுத்திருக்காங்க. இதுல 1 போட்டாலே முதல் உறுப்பு கிடைச்சிடும். பொது வித்தியாசம் வேணும்னா ரெண்டாவது உறுப்புல இருந்து ஃபர்ஸ்ட் உறுப்பை கழிக்கணும். அதனால ரெண்டாவது உறுப்பு கண்டுபிடிச்சு ரெண்டாவது உறுப்புல இருந்து ஃபர்ஸ்ட் உறுப்பை கழிச்சிட்டோம்னா நம்மளுக்கு பொது வித்தியாசம் கிடைச்சிடும். சரியா? இப்ப பாருங்க, முதல் உறுப்பு கண்டுபிடிப்போம். t1 பாருங்க, என்ன வரும்? n-க்கு பதிலா இங்க 1 போடணும். அப்போ -3 + 2 இன்ட்டு இங்கேயும் n-க்கு பதிலா 1 போடுவோம், 1. சரியா? அப்போ -3 + 2 ஈக்குவல் டு என்ன வரும்? 3ல இருந்து 2 கழிப்போம் 1, பெரிய நம்பரோட அடையாளம் மைனஸ். சரியா? அப்போ -1. அடுத்து t2 கண்டுபிடிப்போம். t2 என்ன வரும்? n-க்கு பதிலா என்ன போட போறோம்? 2 போட போறோம். சரியா? n-க்கு பதிலா 2, இங்கேயும் போட போறோம். என்ன வரும்? -3, 2 2 என்னது? 4. சரியா? இப்போ 4ல இருந்து 3 கழிச்சோம்னா என்ன வரும்? நம்மளுக்கு 1. சரியா? +1 வரும். இப்போ நம்மளுக்கு முதல் உறுப்பு கிடைச்சிருச்சு. சரியா? முதல் உறுப்பு என்னது? முதல் உறுப்பு -1. சரியா? அடுத்து நம்மளுக்கு பொது வித்தியாசம் வேணும். சரியா? பொது வித்தியாசம் d வேணும். சரியா? அப்போ ரெண்டாவது உறுப்புல இருந்து ஃபர்ஸ்ட் உறுப்பை கழிச்சிட்டோம்னா நம்மளுக்கு என்னது? பொது வித்தியாசம் கிடைச்சிடும். அப்படிதானே? ரெண்டாவது உறுப்பு என்னது? 1. அதுக்கடுத்து ஃபர்ஸ்ட் உறுப்பு என்னது? -1. இங்க ஒரு மைனஸ் இருக்கு, அதனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆயிரும், +1 வரும். சரியா? ஈக்குவல் டு என்ன வரும்? 1 + 1 2. சரியா? அப்போ பொது வித்தியாசம் 2, முதல் உறுப்பு -1. சரியா? அடுத்து ரெண்டாவது இது பாருங்க, இதுல ஃபர்ஸ்ட் உறுப்பு கண்டுபிடிப்போம். t1 போட்டுக்கோங்க. முதல் உறுப்புனா 1 போட போறோம். 4 - 7 இன்ட்டு 1. சரியா? அப்ப என்ன வரும்? 4 - 7, 7 இன்ட்டு 1 7 வரும். சரியா? 7ல இருந்து இப்ப 4 கழிச்சோம்னா 3 வரும். பெரிய நம்பரோட அடையாளம் மைனஸ். சரிங்களா? பெரிய நம்பர் என்னது? 7, 7ஓட அடையாளம் மைனஸ், அதனால மைனஸ் போட்டோம். சரியா? அப்போ முதல் உறுப்பு என்னது? -3. இப்ப ரெண்டாவது உறுப்பு கண்டுபிடிங்க. என்ன வரும்? 4 - 7 இன்ட்டு 2. சரியா? n-க்கு பதிலா 2 போட்டுக்கோம். 4 - 7 2 14. இப்போ 14ல இருந்து 4 கழிச்சோம்னா என்ன வரும்? 10. சரியா? இங்க என்னது? மைனஸ், பெரிய நம்பரோட அடையாளம் மைனஸ். சரியா? இப்ப பாருங்க, நம்மளுக்கு முதல் உறுப்பு கிடைச்சிருச்சு. முதல் உறுப்பு என்னது? முதல் உறுப்பு -3. சரியா? அடுத்து நம்மளுக்கு என்ன வேணும்? பொது வித்தியாசம் d வேணும். சரியா? d ஈக்குவல் டு என்ன செய்வோம்? ரெண்டாவது உறுப்புல இருந்து ஃபர்ஸ்ட் உறுப்பை கழிப்போம். ரெண்டாவது உறுப்பு என்னது? நம்மளுக்கு -10. சரியா? ஃபர்ஸ்ட் உறுப்பு என்னது? -3. இங்க ஒரு மைனஸ் இருக்கு, +3ன்னு போடுவோம். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ்ன்னு வரும், +3. சரியா? இப்போ 10ல இருந்து 3 கழிங்க. 2 அடையாளம் வேற வேற இருக்கிறதுனால கழிக்க போறோம். 10ல இருந்து 3 கழிச்சோம்னா 7 வரும். இங்க பெரிய நம்பரோட அடையாளம் என்னது? மைனஸ். சரியா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு தொடர் வரிசை, கூட்டு தொடர் வரிசை கொடுத்துருக்காங்க. இதுல 19வது உறுப்பை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? நம்மளுக்கு ஃபார்முலா என்ன தெரியும்? tn = a + n - 1 × d. இதுல ஏங்கிறது என்னது? முதல் உறுப்பு, dங்கிறது பொது வித்தியாசம், அதே மாதிரி n-ங்கிறது எத்தனாவது உறுப்புங்கிறது. சரிங்களா? இப்ப நம்மளுக்கு இதுல n என்னது? 19. சரியா? a என்னது? முதல் உறுப்பு என்னது? -11. அடுத்து d பொது வித்தியாசம் என்னது? இதுல இருந்து இதை கழிப்போம். அப்படிதானே? -15ல இருந்து 11 கழிப்போம். அப்போ நம்மளுக்கு இங்க ஒரு மைனஸ் இருக்கு, அதனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ்ன்னு வரும், +11. சரியா? அப்போ 15ல இருந்து 11 கழிச்சோம்னா 4 வரும், பெரிய நம்பரோட அடையாளம் மைனஸ். சரியா? அப்ப d = -4. இப்ப இதுல பிரதியிடுங்க எல்லாத்தையும். t19 = a என்னது? -11 + n - 1. சரிங்களா? அப்போ n என்னது? 19 - 1, d என்னது? -4. சரியா? இப்ப பாருங்க, -11 + 19ல இருந்து 1 கழிச்சோம்னா 18 இன்ட்டு -4ன்னு வரும். இப்போ 18 4 பெருக்குங்க, என்ன வரும்? என்னாக 32, மீதி 3,
ஒரு 7 சரியா. இங்க ஒரு -7 இருக்கு. அப்போ -72 வரும் சரியா. அப்போ -72 இது ரெண்டையும் கூட்டினோம்னா என்ன வரும்? 2 3 7 8 சரிங்களா. 2 + 1 3 7 + 1 8 இங்க ரெண்டுலயுமே மைனஸ் இருக்கு, அதனால மைனஸ் கொடுப்போம் சரியா. அப்போ 19வது உறுப்பு 19வது உறுப்பு T19 = என்னது -81. அதை எழுதிடுங்க. 19வது உறுப்பு -83 ஆகும் சரிங்களா. என்ன கொடுத்துருக்காங்க? 16 11 6 1 இந்த மாதிரி ஒரு கூட்டுத்தொடர் வரிசை இருக்கு. இதுல வந்து -54 அப்படிங்கிறது எத்தனையாவது உறுப்பு அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும் சரியா. இப்ப பாருங்க, Tn = a + n - 1 × d. இதுதான் நம்மளோட ஃபார்முலா. இதுல a வந்து என்னது? முதல் உறுப்பு. d வந்து பொது வித்தியாசம். n வந்து நம்ம கண்டுபிடிக்க போற உறுப்பு சரியா. இப்ப நம்மளுக்கு அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா Tn வந்து -54ன்னு கொடுத்துட்டாங்க சரிங்களா. இந்த எண்ணை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்ப பாருங்க, இந்த இதுல எல்லாத்தையும் பிரதிடுங்க. ஃபர்ஸ்ட் a என்னது? a வந்து முதல் உறுப்பு அப்படிதானே. என்னது? +16 முதல் உறுப்பு என்னது? 16. அடுத்தது d வேணும் நம்மளுக்கு பொது வித்தியாசம். எப்படி கண்டுபிடிப்போம்? ரெண்டாவது உறுப்புல இருந்து ஃபர்ஸ்ட் உறுப்பை கழிப்போம் அப்படிதானே. 11 - 16 = என்ன வரும்? 16ல இருந்து 11 கழிச்சு பெரிய நம்பரோட அடையாளம் போடுவோம். என்ன வரும்? 5ன்னு வரும். அப்போ மைனஸ் சரிங்களா. அப்ப d = என்னது? -5. இப்போ இதுல பிரதியிடுங்க. Tn = என்னது? அவங்க கொடுத்துருக்காங்க 54. இதுதான் எத்தனையாவது உறுப்பு அப்படின்னு கண்டுபிடிக்கணும் n சரிங்களா. இப்ப பாருங்க, -54 = a என்னது? 16 + n - 1 × d என்னது? -5 சரியா. இப்போ இந்த 16 இந்த சைடு கொண்டு வாங்க. 54 -16ன்னு வருமா. இங்க பிளஸ்ல இருக்கிறது இந்த சைடு போகும்போது -16ன்னு வரும். -5 உள்ள கொண்டு போய் பெருக்கணும்னா -5n. இங்க மைனஸ் இன்ட்டு மைனஸ் +5ன்னு ஆயிடும் சரியா. இப்போ இது ரெண்டையும் கூட்டினோம்னா என்ன வரும்? 0 மீதி 1 7 70 வரும் சரியா. = இந்த +5 வந்து இந்த சைடு கொண்டு வந்துருங்க. -5ன்னு வரும் சரியா. = -5n சரியா. இப்போ 70 + 5 என்னது? 75 வரும். அடையாளம் மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் போட்டுக்கிறோம். = -5n சரியா. இப்போ இந்த n தான் நம்மளுக்கு வேணும். n = இந்த -5 இந்த சைடு கொண்டு வந்துருங்க. என்ன வரும்? பெருக்கல்ல இருக்கு, இது வரும்போது வகுத்தல்ல வரும் சரியா. இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். இது அடிங்க. என்ன வரும்? 4 5 5 மீதி 2 இருக்கும். 5 5 25 சரியா. அப்ப n = என்ன வரும்? 15. அப்போ இது எத்தனாவது உறுப்பு? 15வது உறுப்பு சரியா. அப்போ -54 என்பது 15வது உறுப்பு ஆகும் அப்படின்னு சொல்லி இந்த சமம் முடிச்சுங்க சரிங்களா. தேங்க்யூ. 6வது சம் பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க? 9 15 21 27 up to 183 வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஒரு கூட்டுத்தொடர் வரிசை. இதுல வந்து நடு உறுப்புகளை காண்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு நடு உறுப்பு இதுல வேணும். ஆனா நம்மளுக்கு இதுல எத்தனை உறுப்புகள் இருக்குன்னு தெரியாது அப்படிதானே. இதுல எத்தனை உறுப்புகள் இருக்குன்னு தெரிஞ்சா டைரக்டா நடு உறுப்பை கண்டுபிடிச்சிடலாம் ஏயும் டியும் வச்சு. ஆனா இதுல எத்தனை உறுப்புகள் இருக்குன்னே நம்மளுக்கு தெரியாது. அதனால ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போறோம்? எத்தனை உறுப்புகள் அதுல இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க போறோம். ஒரு ரெடிமேட் ஃபார்முலா என்னது இருக்கு? Tn = a + n - 1 × d அப்படிதானே. இப்ப இதுல ஏங்கிறது என்னது? முதல் உறுப்பு. முதல் உறுப்பு நம்மளுக்கு என்னது? 9 சரியா. அதே மாதிரி dங்கிறது என்னது? பொது வித்தியாசம். 15ல இருந்து 9 கழிச்சு வர ஆன்சர் தான் என்னது? d. அதாவது ரெண்டாவது உறுப்புல இருந்து ஃபர்ஸ்ட் உறுப்பை கழிப்போம் சரியா. என்ன வரும்? 6 சரியா. இப்ப பாருங்க, நம்மளுக்கு லாஸ்ட் உறுப்பு என்னது? 183 சரியா. அப்ப 183 Tn பதிலா சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும்? n கிடைச்சிரும். அதாவது எத்தனை உறுப்புகள் அதுல இருக்கு அப்படிங்கிறது கிடைச்சிரும் அப்படிதானே. அப்போ Tn = 183. சப்ஸ்டியூட் பண்ணுங்க. எல்லாத்தையும் பிரதியிடுங்க. என்ன வரும்? 183 = a பதிலா 9 + n தான் நம்ம கண்டுபிடிக்கணும். n - 1 × d வந்து என்னது? 6 சரியா. இப்ப இந்த 9 இந்த சைடு கொண்டு வந்தோம்னா 183 - 9ன்னு வரும். 6 உள்ள கொண்டு போய் பெருக்கணும்னா 6n - 6ன்னு வரும் சரியா. இப்போ 183ல இருந்து 9 கழிச்சோம்னா எத்தனை வரும்? 174 வரும் சரியா. இப்போ இந்த 6 இந்த சைடு கொண்டு வந்துருங்க. +6ன்னு வரும் சரியா. இங்க மைனஸ்ல இருக்குது, இந்த சைடு வரும்போது +6 அப்படின்னு வரும். = இங்க என்னது? 6n சரியா. இது ரெண்டையும் கூட்டினோம்னா என்ன வரும்? 180 = 6n சரியா. இப்ப n தான் வேணும். அப்ப 180/6 1 6 6 3 6 18
0. சரியா? அப்ப n ஈக்குவல் டு எத்தனை 30. அப்ப மொத்தமா நம்மளுக்கு எத்தனை உறுப்புகள் இருக்கு? 30 உறுப்புகள் இருக்கு. சரியா? 30 உறுப்புகள் இருக்கு. நம்மளுக்கு இப்போ என்ன தேவை? நடு உறுப்புகள் தேவை. இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, நம்மளுக்கு நடு உறுப்புகள் கண்டுபிடிக்கிறதுக்கு 2 ஃபார்முலா இருக்கு. என்னன்னா ஒற்றைப்படை. நம்மளுக்கு ஒற்றைப்படை என்னன்னா என்ன வரும்னா நடு உறுப்பு வந்து tn+1/2 வரும். சரியா? இரட்டைப்படை என்ன இருந்துச்சுன்னா நம்மளுக்கு நடு உறுப்பு என்ன வரும்னா tn/2 tn+1/2 வரும். சரியா? எப்படின்னா இப்போ 1 2 3 4 5. சரியா? இப்போ மொத்தம் 5 உறுப்புகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மொத்தம் 5 உறுப்புகள் இருக்குன்னா இதுல நடு உறுப்பு ஈஸியா சொல்லிடலாம், என்னது 3. சரியா? அப்போ 3வது உறுப்பை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். சப்போஸ் இங்க எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா இருக்கு இரட்டைப்படையில இருந்துச்சுன்னா மொத்தம் நடு உறுப்பு எத்தனை வரும்? 2 இது வரும். அப்படிதானே? 3 4. இது ஒற்றைப்படையா இருந்துச்சுன்னா 3 மட்டும் நடுவுல கண்டுபிடிச்சிடலாம். அதே இரட்டைப்படையா இருந்துச்சுன்னா 3 4 2 உறுப்புகள் வரும். அப்படிதானே? அப்போ நம்மளுக்கு இது இரட்டைப்படை எண். அப்படிதானே? n ஈக்குவல் டு எத்தனை? 30. 30னா என்னது? இரட்டைப்படை எண். அப்ப நம்மளுக்கு எந்த ஃபார்முலா யூஸ் ஆகும்? இந்த ஃபார்முலா தான் யூஸ் ஆகும். சரியா? அப்போ nங்கிறது இதுல என்னது? 30. கண்டுபிடிப்போமா? t 30/2 ஈக்குவல் டு என்ன வரும்? 30/2னா என்னது? 1 2 15 2 30. அப்படிதானே? அப்போ t 15 தான் நம்ம இப்ப கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க பாப்போம். t 15 ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன தெரியும்? ஃபார்முலா tn ஈக்குவல் டு a plus n minus 1 into d ன்னு தெரியும். சரியா? இதுல ஏங்கிறது முதல் உறுப்பு என்னது? 9. அதே மாதிரி nங்கிறது என்னது? 15 minus 1. dங்கிறது என்ன கண்டுபிடிச்சோம்? 6. சரியா? இதுக்கு முன்னாடி ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அதை அப்படி பிரதியிடுங்க. நம்மளுக்கு இப்போ என்ன வரும்? 15ல இருந்து 1 கழிச்சா 14. 14 into 6. 9 plus 24 4 மீதி 2 1 6 8. சரியா? 84 வரும். 84ஓட 9 கூட்டினோம்னா எத்தனை வரும்? 93. சரியா? அப்போ 15 கண்டுபிடிச்சாச்சு. 93 ஒரு உறுப்பு. அடுத்து இன்னொன்னு கண்டுபிடிக்கணும். tn+1/2. சாரி, tn/2 + 1. சரியா? tn/2 + 1. சரிங்களா? இங்க இந்த இது வந்து இதுக்குதான் வரும். இப்ப பாருங்க, நம்மளுக்கு tn/2 என்னது? நம்மளுக்கு 15. அப்போ n/2 + 1னா 15 + 1. அப்படிதானே? tn/2 + 1னா t15 + 1 ஈக்குவல் டு என்னது வரும்? t16. அப்போ நம்ம என்னது கண்டுபிடிக்கணும்? t16 தான் கண்டுபிடிக்கணும். பாருங்க, a plus n minus 1 into d. அப்படிதானே? ஏங்கிறது என்னது? 9 plus nங்கிறது என்னது? 16 minus 1 into d என்னது? 6. சரியா? அப்போ 9 plus 15 into 6. அப்போ 9 plus 5 30 0 மீதி 3 1 6 6 plus 3 9. சரியா? அப்போ என்ன வரும்? நம்மளுக்கு 99. அப்போ t16 என்னது? 99. அப்போ நடு உறுப்புகள் t15 16 எவ்வளவு? எனவே நடு உறுப்புகளானது 93, 99 அப்படின்னு சொல்லி அந்த சமம் முடிச்சிருங்க. சரிங்களா? தேங்க்யூ. இந்த பிள்ளைல 7வது சம் பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் 9வது உறுப்பின் 9 மடங்கு 15வது உறுப்பின் 15 மடங்கும் சமம் எனில் 24வது உறுப்பின் 6 மடங்கானது 0 என நிறுவுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன தேவை? 9வது உறுப்பு. சரியா? tn ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? a plus n minus 1 into d. அப்படிதானே? அப்போ t9 என்ன வரும்? நம்மளுக்கு t9னா n-க்கு பதிலா 9 போட போறோம். என்ன வரும்? 9 minus 1 into d ஈக்குவல் டு என்ன போடுவோம்? a plus 8d வரும். சரியா? அதாவது 9ல இருந்து 1 கழிச்சு எழுதுவோம். அப்படிதானே? 9ல இருந்து 1 கழிச்சு எழுதினாலே போதும், நம்மளுக்கு அந்த உறுப்பு கிடைச்சிடும். இப்போ நம்மளுக்கு அடுத்து 15வது உறுப்புனா t15 என்ன வரும்? a plus 14dன்னு வரும். 15ல இருந்து 1 கழிச்சு எழுத போறோம். 14d. சரியா? இப்ப பாருங்க, என்ன கொடுத்திருக்காங்க நம்மளுக்கு கொஸ்டின்ல? 9வது உறுப்பின் 9 மடங்கு. 9வது உறுப்பின் 9 மடங்கு. 9 மடங்கும் 15வது உறுப்பின் 15 மடங்கும் சமம். என்னது? 15வது உறுப்பு என்னது? t15ஓட 15 மடங்கும் சமம். ரெண்டுமே சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஃபர்ஸ்ட்
இதுவும் இதுவும் சமம்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் T9க்கும் T15க்கும் இந்த இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. என்ன வரும்? பிரதியிட்டம்னா 9 இன்ட்டு A பிளஸ் T9 என்னது? A பிளஸ் 8D ஈக்குவல் டு 15 இன்ட்டு A பிளஸ் 14D. இப்போ 9 உள்ள கொண்டு போய் பெருக்குங்க. என்ன வரும்? 9A பிளஸ் 8 8 64 9 8 72D வரும். சரியா? அடுத்து ஈக்குவல் டு இங்க என்னது? 15A பிளஸ் என்னது? 14 இன்ட்டு 15 14 15 பெருக்கணும் 210 வரும். சரியா? 210D. இப்ப பாருங்க, இந்த A வந்து இந்த சைடு கொண்டு வாங்க. சரிங்களா? எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வாங்க. ஈக்குவல் டு இந்த பக்கம் என்ன வரும்? 9A பிளஸ் 72D மைனஸ் 15A மைனஸ் 210D ஈக்குவல் டு 0 வரும். சரியா? இப்போ 9Aல இருந்து 15A கழிச்சோம்னா என்ன வரும்? மைனஸ் 6A. அப்படிதானே? அடுத்து 210ல இருந்து 72 கழிச்சோம்னா என்ன வரும்? 210ல இருந்து 72 கழிச்சோம்னா 10. இங்க ஒரு 0. 10ல இருந்து 2 போச்சுன்னா 8. 20ல 7 போச்சுன்னா எத்தனை? 13. அப்ப 138 வரும். சரியா? என்ன 138? மைனஸ் 138. ஏன்னா பெரிய நம்பரோட அடையாளம் என்னது? மைனஸ். அப்போ மைனஸ் 138D ஈக்குவல் டு 0. சரியா? இப்ப இந்த 6A அந்த சைடு கொண்டு போங்க. என்ன வரும்? பிளஸ்ல வரும். அப்படிதானே? மைனஸ் 138D ஈக்குவல் டு 6A. இத வச்சுக்கோங்க. அடுத்து நம்மளுக்கு என்ன வேணும்? 24வது உறுப்பின் 6 மடங்கு. 6 மடங்கு என்னது? 0 அப்படின்னு நம்ம சொல்லணும். சரியா? 24வது உறுப்புனா T24. T24 என்ன வரும் நம்மளுக்கு? உறுப்பு A பிளஸ் 23Dன்னு வரும். அதாவது 1 மட்டும் கழிச்சு எழுதுவோம். அப்படிதானே? அப்ப A பிளஸ் 23D. சரியா? 24வது உறுப்பின் 6 மடங்கு. 24வது உறுப்பின் 6 மடங்குனா என்னது? 6T24 கண்டுபிடிக்கணும். அதாவது 6 இன்ட்டு 6ஓட மடங்கு. 24வது உறுப்பின் 6 மடங்கு. சரியா? அப்ப 6 இன்ட்டு T24 நம்மளுக்கு என்ன தெரியும்? A பிளஸ் 23D ஈக்குவல் டு என்ன வரும்? இது வந்து என்ன? உள்ள கொண்டு போய் பெருக்குங்க. என்ன வரும்? 6A பிளஸ் 23 இன்ட்டு 6 என்ன வரும்? 3 18 8 மீதி 1 ஈரால 12 13. சரியா? அப்ப 13 138D. சரியா? இப்ப 6Aக்கு பதிலா என்ன போட போறோம்னா, இங்க நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் பாருங்க, மைனஸ் 138D. 6Aக்கு பதிலா அதை போட போறோம். இப்போ போடுங்க. என்ன வரும்? மைனஸ் 138D பிளஸ் 138D ஈக்குவல் டு என்ன வரும்? 0. இது கேன்சல் ஆயிட்டு 0. என்னத்துக்கு வந்திருக்கு ஆன்சர்? நம்மளுக்கு 6T24க்கு வந்திருக்கு. அதாவது 24வது உறுப்பின் 6 மடங்குக்கு 0ன்னு வந்திருக்கு. அதைத்தானே நம்ம நிரூபிக்கணும். பாருங்க, 24வது உறுப்பின் 6 மடங்கானது 0 என நிறுவுக. நம்ம நிரூபிச்சிட்டோம். பாத்தீங்களா? 24வது உறுப்பின் 6 மடங்கு வந்து 0 நிரூபிச்சிட்டோம். அப்போ இதோட இந்த சம் முடிச்சு. 8வது சம் பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க? 3 plus k 18 minus k 5k plus 1 என்பவை ஒரு கூட்டுத்தொடரில் அமைந்துள்ளன அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுல கேயோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிப்போமா? நம்மளுக்கு கூட்டுத்தொடர்னா என்ன தெரியும்? T2 minus T1 equal to T3 minus T2. அதாவது பொது வித்தியாசம் ரெண்டுக்குமே சமமா இருக்கும் அப்படின்னு தெரியும். T2னா என்னது? ரெண்டாவது உறுப்பு. T1னா ஃபர்ஸ்ட் உறுப்பு. சரியா? ஃபர்ஸ்ட் உறுப்பு என்னது? T1 என்னது? 3 plus k. அதே மாதிரி T2 செகண்ட் உறுப்பு என்னது? 18 minus k. T3 தேர்ட் உறுப்பு என்னது? 5k plus 1. சரியா? இது பொது வித்தியாசம். சரிங்களா? இதுல பொது வித்தியாசம் என்னது? சமமா இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் ரெண்டாவது உறுப்புல இருந்து ஃபர்ஸ்ட் உறுப்பை கழிச்சு வர ஆன்சரும், மூணாவது உறுப்புல இருந்து ரெண்டாவது உறுப்பை கழிச்சு வர ஆன்சரும் ஈக்குவலா இருக்கும். சரிங்களா? அப்படின்னாதான் அது வந்து என்னது? ஒரு கூட்டுத்தொடர் வரிசை. அப்போ இந்த இதுல பிரதியிட்டம்னா நம்மளுக்கு கேயோட வேல்யூ கிடைச்சிடும். சரிங்களா? அப்ப T2 minus T1 என்னது வரும்? இதோட பொது வித்தியாசம் சமம். அப்படிதானே? பொது வித்தியாசம் சமம். எனவே நம்மளுக்கு என்ன வரும்? T2 minus T1 தனித்தனியானாலும் கண்டுபிடிச்சுக்கலாம், இல்லாட்டி மொத்தமானாலும் டைரக்டா எழுதினாலும் நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ இது தனியா கண்டுபிடிச்சு இதை தனியா கண்டுபிடிச்சனாலும் நீங்க பிரதியிட்டுக்கோங்க. சரிங்களா? இப்ப நம்ம டைரக்டா போட்டு பார்ப்போம். T2 minus T1. T2 என்னது?
18 மைனஸ் கே மைனஸ் T1 என்னது 3 பிளஸ் கே சரியா ஈக்குவல் டு T3 என்னது 5k பிளஸ் 1 சரியா 5k பிளஸ் 1 அடுத்து மைனஸ் T2 என்னது 18 மைனஸ் கே இப்ப பாருங்க இந்த மைனஸ் உள்ள கொண்டு போய் பெருக்குங்க என்ன வரும் 18 மைனஸ் கே மைனஸ் 3 மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் வரும் மைனஸ் கே ஈக்குவல் டு இங்க 5k பிளஸ் 1 இந்த மைனஸ் அப்படி உள்ள கொண்டு போய் பெருக்கணும்னா மைனஸ் 18 இங்க மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் கேன்னு வரும் சரியா இப்ப பாருங்க 18ல இருந்து 3 கழிச்சோம்னா ஆன்சர் என்ன வரும் 15 சரியா 15 இங்க மைனஸ் கே என்ன வரும் மைனஸ் 2k சரியா மைனஸ் 2k ஈக்குவல் டு இப்ப 5kயும் கேயும் கூட்டினோம்னா 6k அடுத்து 18ல இருந்து 1 கழிச்சோம்னா என்ன வரும் 17 பெரிய நம்பரோட அடையாளம் மைனஸ் வரும் சரியா இப்ப கே எல்லாம் ஒரு சைடு கொண்டு வாங்க நம்பர்ஸ் எல்லாம் ஒரு சைடு கொண்டு வாங்க இப்ப இந்த 15 இங்க 17 இந்த சைடு கொண்டு வந்தோம்னா பிளஸ்ல வரும் பிளஸ் 17 6k இந்த மைனஸ் 2k இந்த சைடு கொண்டு போனோம்னா பிளஸ் 2k வரும் சரியா இப்போ 15 17 கூட்டினோம்னா எத்தனை வரும் 7 5 22 மீதி 1 3 32 வரும் சரியா இப்ப 6ல இருந்து 2 கூட்டினோம்னா என்ன வரும் 8 8k சரியா k ஈக்குவல் டு அப்ப என்ன வரும் 1 8 4 8 32 அப்படிதானே அப்போ 4 வரும் சரியா அப்ப k ஈக்குவல் டு நம்மளுக்கு ஆன்சர் என்னது 4 சரியா இதுல 9வது சமம் என்ன கொடுத்திருக்காங்க x 10 y 24 அதே மாதிரி z என்பவை ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளன எனில் xy z இன் மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க இதுக்கு முன்னாடி சமம்னா என்னது கேயோட மதிப்பு கேட்டிருந்தாங்க ஆனா அதுல 3 தான் மொத்தமே கொடுத்திருந்தாங்க சரிங்களா அதனால டைரக்டா போட்டு கண்டுபிடிச்சிட்டோம் இந்த இதுல பாருங்க ஃபர்ஸ்ட் எத்தனை உறுப்புகள் இருக்கு 5 உறுப்புகள் இருக்கு T1 என்னது x T2 என்னது 10 மூணாவது உறுப்பு என்னது y நாலாவது உறுப்பு 24 அடுத்து அஞ்சாவது உறுப்பு என்னது z சரியா T1 T2 T3 T4 T5 எத்தனாவது உறுப்பு அப்படிங்கறத எழுதியிருக்கோம் சரியா இதுல என்னது நம்மளுக்கு தெரியும் பொது வித்தியாசம் கூட்டுத்தொடர் வரிசையினாலே என்னது நம்மளுக்கு பொது வித்தியாசம் சமமா தான் இருக்கும் சரிங்களா பொது வித்தியாசம் d சமம் அப்போ நம்ம என்ன எழுதுவோம் d ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் இந்த எல்லாத்துக்குமே பொது வித்தியாசம் கண்டுபிடிப்போம் சரிங்களா T2 மைனஸ் T1 ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போறோம் T2 மைனஸ் T1 ஈக்குவல் டு என்ன வரும் 10 மைனஸ் எக்ஸ் சரியா அடுத்து T3 மைனஸ் T2 T3 மைனஸ் T2 கண்டுபிடிங்க என்ன வரும் y மைனஸ் 10 அடுத்து T4 மைனஸ் T3 சரியா அடுத்து என்னது T4 மைனஸ் T3 என்ன வரும் T4 24 மைனஸ் T3 என்னது y அடுத்து T4 மைனஸ் T3 கண்டுபிடிச்சிட்டோமா அடுத்து T5 மைனஸ் T4 கண்டுபிடிங்க T5 மைனஸ் T4 ஈக்குவல் டு என்னது z மைனஸ் 24 சரியா இப்போ இதுல எல்லாமே இந்த d எல்லாமே சமம் தான் சரிங்களா பொது வித்தியாசம் நம்மளுக்கு எல்லாமே சமம் தான் அப்ப இது ஈக்குவல் டு இதுன்னு எடுக்கலாம் இது ஈக்குவல் டு இதுன்னு எடுக்கலாம் அதே மாதிரி இது ஈக்குவல் டு இதுன்னு எடுக்கலாம் சரிங்களா எந்த நம்பர் போட்டீங்கனாலும் உங்களுக்கு ரெண்டுமே சமமா தான் இருக்கும் எல்லா பொது வித்தியாசமுமே சமமா தான் இருக்கும் இப்ப பாருங்க இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் ஈக்குவலா எடுத்தோம்னா நம்மளுக்கு y-யோட வேல்யூ கிடைச்சிடும் அப்படிதானே இந்த ரெண்டு இதையும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னா நம்மளுக்கு y-யோட வேல்யூ கிடைச்சிடும் எடுப்போமா y மைனஸ் 10 ஈக்குவல் டு 24 மைனஸ் y ஏன்னா நம்மளுக்கு பொது வித்தியாசம் சமம் சரியா பொது வித்தியாசம் சமம் அதனால நம்ம இதை எடுத்துக்கோம் சரியா இப்ப பாருங்க இந்த y இந்த சைடு கொண்டு வாங்க என்ன வரும் பிளஸ்ல வரும் பிளஸ் y மைனஸ்ல இருக்கிறது பிளஸ் y வரும் ஈக்குவல் டு இந்த 10 அந்த சைடு கொண்டு போங்க என்ன வரும் மைனஸ்ல இருக்கிறது இந்த சைடு போகும்போது 10 பிளஸ்ல வரும் சரியா அப்போ இங்க y பிளஸ் y 2y வரும் இங்க 34 வரும் சரியா இதை அடிச்சீங்கன்னா என்ன வரும் 2 மீதி 2 மீதி 1 இருக்கும் 7 2 14 அப்போ y ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு 17 y ஈக்குவல் டு 17ன்னு கிடைச்சிருச்சு சரியா அடுத்து இது ரெண்டையும் ஈக்குவல்னு எடுக்க போறோம் சரியா இதையும் ஈக்குவல்னு எடுக்க போறோம் 10 மைனஸ் எக்ஸையும் y மைனஸ் 10 சரியா 10 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு y மைனஸ் 10 ஏன்னா நம்மளுக்கு பொது வித்தியாசம் சமம் சரியா
இப்போ ஒய்க்கு வந்து நம்ம ஆன்சர் என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் 17. அது அதுல பிரதிடுங்க என்ன வரும் 10 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 17 மைனஸ் 10. அப்போ இந்த 10ஐ அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா மைனஸ் எக்ஸ். இங்க 17ல இருந்து 10 கழிச்சோம்னா என்ன வரும் 7ன்னு வரும். இது அந்த சைடு போவையில மைனஸ்ல வரும் -10ன்னு வரும். சரியா? அப்போ 10ல இருந்து 7 கழிச்சோம்னா 3 பெரிய நம்பரோட அடையாளம் மைனஸ். இங்க ஒரு மைனஸ் எக்ஸ் இருக்கு. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். என்ன வரும் எக்ஸ் ஈக்குவல் டு 3. சரியா? எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. நம்மளுக்கு இப்ப இசட்டோட வேல்யூ தான் தேவை இப்படிதானே? அப்ப இது ரெண்டை ஈக்குவல்னு எடுப்போமா? இது ரெண்டைனாலும் ஈக்குவல்னு எடுத்துக்கலாம், இல்லாட்டி இது ரெண்டைனாலும் ஈக்குவல்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ரெண்டுல எதுனாலும் நீங்க எடுத்துக்கலாம், இல்லாட்டி இதைனாலும் எடுத்துக்கலாம். எல்லாமே ஒரே ஆன்சர் தான் வரும். சரியா? நம்ம இப்ப 10 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு இசட் மைனஸ் 24ன்னு கூட எடுப்போம். சரிங்களா? இப்ப பாருங்க 10 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு இசட் மைனஸ் 24ன்னு எடுங்க. இப்ப நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ தெரியும் அப்படிதானே? எக்ஸோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் 3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 3 போட்டுக்கோங்க. ஈக்குவல் டு இசட் மைனஸ் 24. 10ல இருந்து 3 கழிச்சோம்னா நம்மளுக்கு என்ன வரும் 7. ஈக்குவல் டு இந்த 24 இந்த சைடு கொண்டு வந்தோம்னா என்ன வரும் மைனஸ்ல இருக்கிறது இந்த சைடு வரும்போது பிளஸ்ல வரும் அப்படிதானே? பிளஸ் 24 இங்க இசட். சரியா? 24ஓட 7 கூட்டினோம்னா என்ன வரும் 31 ஈக்குவல் டு இசட். அப்ப இசட்டோட வேல்யூ என்னது 31. சரியா? அப்போ எல்லாத்தையும் எடுத்து எழுதிக்கோங்க. எக்ஸ் வந்து என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் 3. அதே மாதிரி ஒய் வந்து 17. அடுத்து இசட் வந்து என்னது 31. சரியா? இதைத்தானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ இதோட இந்த சம் முடிஞ்சு. சரி, 5ல 10வது சம் என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு சினிமா அரங்கின் முதல் வரிசையில் 20 இருக்கைகள் இருக்கு. சரிங்களா? ஒரு சினிமா தியேட்டர் இருக்கு. அதுல வந்து மொத்தம் முதல் வரிசையில வந்து எத்தனை சீட்ஸ் இருக்கா 20 சீட்ஸ். இதே மாதிரி 20 சீட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஒரு சினிமா தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் வரிசைனா R1. சரியா? R1 அதாவது T1 வச்சுக்கோங்க. நம்மளோட கூட்டுத்தொடர் வரிசை மாதிரி T1 வச்சுக்கோங்க. T1ல எத்தனை சீட்ஸ் இருக்கு? மொத்தம் 20 சீட்ஸ் இருக்கு. சரியா? அடுத்து ஒவ்வொரு வரிசையிலும் அதற்கு முந்தைய வரிசையை விட 2 இருக்கைகள் அதிகமாக இருக்கு. அடுத்து வரத ஒவ்வொரு வரிசையிலும். சரிங்களா? அடுத்து T2ல வரும்போது எக்ஸ்ட்ரா 2 சீட் போட்டிருக்காங்க. சரியா? எக்ஸ்ட்ரா 2 சீட்டு அதிகமா இருக்கு. அப்போ எத்தனை 22. T3ன்னு வரும்போது அதை விட எக்ஸ்ட்ரா 2 சீட்டு, இதோட 2 கூட்டிக்கோங்க 24. அதே மாதிரி 26. அந்த மாதிரி போயிட்டே இருக்கு. மொத்தம் எத்தனை வரிசை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க 30 வரிசை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் எத்தனை இதே மாதிரி போய் T30 வரைக்கும் இருக்கு. சரிங்களா? 30 வரிசைகள் இருக்கு. 30 வரிசைகள் நம்மளுக்கு இருக்கு. சரியா? இப்ப பாருங்க கடைசி வரிசையில் எத்தனை இருக்கைகள் இருக்கும்னு கேட்டாங்க. அதாவது T30ல இங்க மொத்தம் எத்தனை சீட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எத்தனை இருக்கைகள் வந்து நம்மளுக்கு இருக்கும் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? இப்ப சமுக்குள்ள போவோமா? ஃபர்ஸ்ட் எத்தனை கூட்டுத்தொடர் வரிசையில தான் இருக்கு அப்படிதானே? ஏன்னா நம்மளுக்கு ஒரே நம்பரால தான் ஆட் ஆகுது அப்படிதானே? ஒரே நம்பரால கூடிட்டே போகுது, இல்லாட்டி ஒரே நம்பரால கழிச்சுட்டே போனாலும் அதை என்ன சொல்லுவோம் நம்ம கூட்டுத்தொடர் வரிசைன்னு சொல்லுவோம். அவங்க அதை வந்து கூட்டுத்தொடர் வரிசைன்னு கொடுக்கல, நம்ம தான் கண்டுபிடிக்கணும். சரியா? கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளது. அப்போ நம்ம என்ன செய்வோம்? என்னது 20, 22, 24, 26 இந்த மாதிரி போயிட்டே இருக்கு. சரிங்களா? மொத்தம் எத்தனை T30 வரைக்கும். இந்த உறுப்பு தான் நம்மளுக்கு தெரியாது, இதைத்தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரியா? இப்போ நம்மளுக்கு இதுல வந்து என்ன தெரியும்? ஃபார்முலா Tn ஈக்குவல் டு A பிளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு Dன்னு தெரியும். இதுல ஏங்கிறது என்னது? முதல் உறுப்பு. முதல் உறுப்பு நம்மளுக்கு என்னது 20. அவங்க முதல்ல சொல்லிட்டாங்க வந்து 20 வரிசைகள்ல 20 இருக்கைகள் இருக்கும் முதல் வரிசையில அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு A வந்து என்ன வரும் 20. அதே மாதிரி D வந்து என்ன கண்டுபிடிப்போம்? ரெண்டாவது உறுப்புல இருந்து ஃபர்ஸ்ட் உறுப்பை கழிப்போம். T2 மைனஸ் T1 என்ன வரும் 22 மைனஸ் 20 2ன்னு வரும். சரியா? இப்ப நம்மளுக்கு என்ன தேவை? T30 தான் தேவை அப்படிதானே? T30 தான் தேவை. 30வது வரிசையில எத்தனை இருக்கைகள் இருக்குங்கிறது தான் நம்மளுக்கு தேவை. சரியா? அப்ப T30 ஈக்குவல் டு என்ன வரும்? T30 ஈக்குவல் டு A வந்து 20 பிளஸ் nங்கிறது என்னது 30. அப்ப 30 மைனஸ் 1 இன்ட்டு என்னது D வந்து 2. சரியா? அப்ப 20 30ல இருந்து 1 கழிச்சோம்னா என்னது 29 இன்ட்டு 2. இப்ப இதை பெருக்குங்க என்ன வரும் 20 பிளஸ் 9 2 18 8 மீதி 1 2 2 4 5 58 வரும். 58 20 கூட்டினோம்னா என்ன வரும் 8 7 78ன்னு வரும். சரியா? அப்போ 30வது வரிசையில எத்தனை இருக்கைகள் இருக்கு
78 இருக்கைகள் இருக்கு. சரியா? எனவே 30வது வரிசையில் 78 இருக்கைகள் உள்ளன அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம முடிச்சுங்க. சரிங்களா? 11வது சமம் என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் அமைந்த அடுத்தடுத்த 3 உறுப்புகளின் கூடுதல். சரிங்களா? அடுத்தடுத்த 3 உறுப்புகளின் கூடுதல் 27. அதே மாதிரி அதோட பெருக்கல் பலன் 288ன்னு கொடுத்திருக்காங்க. அந்த 3 எண்களை காண்கன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரிங்களா? ஒரு கூட்டுத்தொடர் வரிசை இருக்குன்னா அதுல அடுத்தடுத்த 3 உறுப்புகள் கொடுத்தாங்கன்னா அதை எப்படி எடுப்போம்னா அந்த உறுப்புகளை a மைனஸ் டி a பிளஸ் டின்னு எடுப்போம். சரிங்களா? சப்போஸ் நம்மளுக்கு அடுத்தடுத்த 4 உறுப்புகள் கொடுத்தாங்கன்னா அதை வந்து வேற மாதிரி எடுக்கணும். 3 உறுப்புகள்னாதான் நம்மளுக்கு இந்த ஃபார்முலா. அடுத்தடுத்த 4 உறுப்புகள்னா எடுத்துக்காட்டு 2.29ல நம்ம செஞ்சிருப்போம் பாருங்க. அந்த இதுல வர்ற ஃபார்முலா அதுக்கு யூஸ் பண்ணும். சரிங்களா? இப்ப பாருங்க நம்மளுக்கு இந்த இது கூடுதல் வந்து என்ன கொடுத்திருக்காங்க? இதோட கூடுதல் வந்து 27ன்னு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இதோட கூடுதல் அப்ப என்ன எழுதுவோம்? a மைனஸ் டி பிளஸ் a பிளஸ் a பிளஸ் டி. இந்த 3 உறுப்புகளையும் கூட்டினா எத்தனை வருமா? 27. சரியா? அப்போ இங்க பிளஸ் டியும் மைனஸ் டியும் கேன்சல் ஆயிரும். இங்க 3a ஈக்குவல் டு 27ன்னு வரும். சரியா? அப்ப a ஈக்குவல் டு என்னது? 1 3 3 9 27. சரியா? அப்போ 9. சரியா? a ஈக்குவல் டு 9. அடுத்து என்னது கொடுத்திருக்காங்க? அதோட பெருக்கல் பலன். பெருக்கல் பலன் என்னது? பெருக்கல் பலன் 288ன்னு கொடுத்திருக்காங்க. சரியா? இப்போ நம்மளுக்கு இதோட பெருக்கல் பலன் என்னது? a மைனஸ் டி இன்ட்டு a இன்ட்டு a பிளஸ் டி. சரியா? ஈக்குவல் டு எத்தனை? 288. இப்போ நம்மளுக்கு சின்ன வயசுல ஒரு ஃபார்முலா 9th படிச்சிருக்கோம். அப்படிதானே? என்னது? a மைனஸ் b இன்ட்டு a பிளஸ் b ஈக்குவல் டு என்னது? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். இந்த ஃபார்முலா படிச்சிருக்கீங்க. ஞாபகம் இருக்கா? a மைனஸ் b இன்ட்டு a பிளஸ் b ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். அதே மாதிரி இந்த இதை எழுதலாமா? a மைனஸ் d a பிளஸ் d எப்படி எழுதலாம்? a ஸ்கொயர் மைனஸ் d ஸ்கொயர்னு எழுதலாமா? இன்ட்டு என்னது? a. சரியா? ஈக்குவல் டு 288. நம்மளுக்கு a என்ன தெரியும்? 9ன்னு தெரியும். அப்படிதானே? அதை இதுல பிரதியிடுங்க. என்ன வரும்? 9 ஸ்கொயர் மைனஸ் d ஸ்கொயர் இன்ட்டு 9 ஈக்குவல் டு என்னது? 288. சரியா? இந்த இது பெருக்கல்ல இருக்கிறது இந்த சைடு வரும்போது என்னது? வகுத்தல்ல வரும். இந்த 9 வந்து பெருக்கல்ல இருக்கிறது இந்த பக்கம் வரும்போது வகுத்தல்ல வரும். இந்த பக்கம் என்னதுல இருக்கும்? 9 ஸ்கொயர் மைனஸ் d ஸ்கொயர் மட்டும் இருக்கும். சரியா? அப்ப 288 பை 9. எத்தனை? 9வது வாய்ப்பாடுல அடிங்க. 9 3 27. அப்படிதானே? அப்ப இங்க 3 வருமா? அடுத்து மிச்சம் என்னது இருக்கு? 28ல 27 போச்சுன்னா மிச்சம் 1 இருக்கு. அதை இந்த 8ஓட சேர்த்து எழுதுவோம். அப்போ 9 9 29 18. சரியா? அப்ப 32ன்னு வருது. இங்க பாருங்க 9 ஸ்கொயர்னா என்னது? 9 9 81ன்னு போடும். சரியா? 9 9 81 மைனஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னது? 32. சரியா? இப்போ இந்த 32 இந்த சைடு கொண்டு வாங்க. இந்த டி ஸ்கொயர்டா அந்த சைடு கொண்டு போங்க. என்ன வரும்? 81 இங்க பிளஸ்ல இருக்குது. இந்த சைடு வரும்போது மைனஸ்ல வரும். அதே மாதிரி இங்க மைனஸ்ல இருக்கிறது அந்த பக்கம் போகும்போது பிளஸ்ல வரும். சரியா? இப்ப பாருங்க 81ல இருந்து 32 கழிங்க. என்ன வரும்? பாருங்க 81ல 32 கழிச்சோம்னா எத்தனை வரும்? 49. சரியா? டி ஸ்கொயர். இப்ப பாருங்க இப்ப நம்மளுக்கு டி தான் தேவை. நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது டி ஸ்கொயர். அப்ப இதுல இருந்து டி கண்டுபிடிக்கணும். அப்படித்தானே? இப்ப கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்வோம்? ரூட் எடுப்போம். எடுத்தோம்னா என்னது? இதை 7 இன்ட்டு 7ன்னு எழுதுவோமா? 7 7 49. 7 7 49 எழுதுவோம். இந்த இதை ரூட்ல இருந்து வெளியெடுக்கிறதுக்கு 2 நம்பர் இருக்கு. அதனால ஒரு 7 வெளியெடுப்போம். ரூட்ல இருந்து வெளியெடுத்தா பிளஸ் ஆர் மைனஸ் போடணும். அப்ப டி ஈக்குவல் டு என்னது? பிளஸ் ஆர் மைனஸ் 7. சரியா? இப்போ நம்மளுக்கு அந்த 3 எண்கள் தான் தேவை. சரியா? அந்த 3 எண்கள் தான் தேவை. என்னதெல்லாம்? a மைனஸ் டி வேணும், அடுத்து a வேணும், அடுத்து a பிளஸ் டி வேணும். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் a வந்து என்னது? ஒரே ஆன்சர் தான். நம்மளுக்கு a வந்து என்னது கண்டுபிடிச்சோம்? 9 மட்டும் தான் கண்டுபிடிச்சோம். சரிங்களா? ஆனா டிக்கு வந்து 2 ஆன்சர் வந்திருக்கு. என்னது பாருங்க? டி ஈக்குவல் டு என்னது? பிளஸ் 7 வந்திருக்கு, மைனஸ் 7 வந்திருக்கு. அப்ப டிக்கு வந்து பிளஸ் ஆர் மைனஸ் 7 ரெண்டுக்குமே கண்டுபிடிக்கணும். சரியா? இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் ஏக்கு a வந்து 9 அப்படிதானே? 9 டி வந்து மைனஸ் 7 எடுத்துக்கோங்க தனியா. அடுத்து டி வந்து பிளஸ் 7 போட்டு 1 செய்யுங்க. சரிங்களா? இப்போ டி மைனஸ் 7 எடுத்துக்கிறோம். 9 மைனஸ் இங்க ஒரு மைனஸ் இருக்கு. அதனால இங்க பிளஸ் வரும். சரியா? மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ்ன்னு வரும். பிளஸ் 7. அடுத்து a வந்து என்னது? 9. அடுத்து a பிளஸ் டி 9 மைனஸ் 7. சரியா? மைனஸ் 7 ஃபர்ஸ்ட் டி ஈக்குவல் டு மைனஸ் 7ன்னு எடுத்திருக்கோம். அடுத்து a ஈக்குவல் டு
இங்க எடுத்துக்கோங்க. a ஈக்குவல் டு 9, d ஈக்குவல் டு பிளஸ் 7ன்னு எடுத்துக்குவோம். என்ன வரும்? 9 மைனஸ் 7, 9, 9 பிளஸ் 7ன்னு வரும். சரியா? அப்ப இதோட ஆன்சர் என்ன வரும்? ஃபர்ஸ்ட் 16, அடுத்து 9, 9ல இருந்து 7 கழிச்சா எத்தனை? 2. சரியா? அதே மாதிரி இங்க என்னது? அப்படியே ஆப்போசிட்டா வரும். 2, 9, 16. சரியா? அப்ப அந்த 3 எண்கள் என்னது? 2, 9, 16 இல்லாட்டி இந்த 16, 9, 2. சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். 12வது என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு கூட்டுத்தொடர் வரிசை. கூட்டுத்தொடர் வரிசையில 6வது மற்றும் 8வது உறுப்பு. 6வது மற்றும் 8வது உறுப்பு. 6வது உறுப்புனா நம்ம என்ன சொல்லுவோம்? T6ன்னு சொல்லுவோம் 6வது உறுப்பு. 8வது உறுப்புனா T8ன்னு சொல்லுவோம். சரியா? இதோட விகிதம் எப்படி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க? 7:9. அப்போ T6 T8 இதோட விகிதம் எப்படி இருக்கா? 7:9ன்னு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ அடுத்து என்னது கேட்டிருக்காங்கன்னா 9வது மற்றும் 13வது உறுப்புகளின் விகிதம் காண்க. நம்மளுக்கு என்ன தேவை? இதை வச்சுட்டு T9 T13 என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? இதை வச்சுக்கிட்டு இதை கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் இப்போ இதை வந்து கொஞ்சம் டெரைவ் பண்ணி கொண்டு வருவோம். இப்ப பாருங்க, T6 T8 ஈக்குவல் டு 7:9. இஸ்ட்னா என்னது? விகிதம். கீழே வந்து பைல எழுதுவோம். அப்படிதானே? T6 by T8 ஈக்குவல் டு 7/9ன்னு எழுதலாமா? இப்ப T6னா என்னது? Tn ஈக்குவல் டு நம்மளுக்கு ஃபார்முலா என்னது? a plus n minus 1 into d. அப்ப T6னா என்ன வரும்? a plus 6 விட 1 கம்மி, அதாவது 6 minus 1 into dன்னு எழுதுவோம். a plus 5dன்னு வரும். 6 விட 1 கம்மி பண்ணி இங்க போட்டு எழுதுவோம். அப்படிதானே? அப்ப T6னா நம்மளுக்கு என்ன வரும்? a plus 5d. அதே மாதிரி T8னா என்ன வரும்? 8 விட 1 மட்டும் கம்மி பண்ணி 7d அப்படின்னு எழுதுவோம். சரியா? ஈக்குவல் டு 7/9. சரியா? இது ரெண்டையும் குறுக்க பெருக்குவோமா? இப்போ 9 இன்ட்டு குறுக்க பெருக்கணும்னா என்ன வரும்? a plus 5d. இதை இந்த சைடு கொண்டு போய் பெருக்கணும்னா 7 இன்ட்டு a plus 7d. சரியா? இப்போ இந்த 9 உள்ள கொண்டு போய் பெருக்குங்க. என்ன வரும்? 9a plus 9 45d ஈக்குவல் டு இங்க 7 உள்ள கொண்டு போய் பெருக்குங்க. என்ன வரும்? 7a plus 7 49d வரும். சரியா? இப்போ இது எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு வாங்க. என்ன வரும்? 9a minus 7a அடுத்து plus 45d minus 49dன்னு வரும். சரியா? ஈக்குவல் டு 0ன்னு வரும். இப்ப பாருங்க, 9a இருந்து 7a கழிச்சா என்ன வரும்? 2a. சரியா? அடுத்து 49ல இருந்து 45 கழிச்சா என்ன வரும்? 4dன்னு வரும். ஆனா இங்க பெரிய நம்பரோட அடையாளம் என்ன இருக்கு? மைனஸ் இருக்கு. அப்போ minus 4d ஈக்குவல் டு 0. இப்ப இங்க இதை 4d வந்து அந்த சைடு கொண்டு போனோம்னா என்ன வரும்? பிளஸ் 4d வரும். அடுத்து இங்க a மட்டும் வச்சுட்டு 2 அந்த சைடு கொண்டு போனோம்னா வகுத்தல்ல வரும். ஏன்னா இது 2 பெருக்கல்ல இருக்கு. இங்க வரும்போது ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது வகுத்தல்ல வரும். இப்ப இதை அடிச்சோம்னா 1 2 2 2 4. அப்ப 2d வருமா? அப்ப a ஈக்குவல் டு என்னது? 2d. இந்த இதை அப்படி வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்ப நம்மளுக்கு என்ன தேவை? பாருங்க, நம்மளுக்கு என்ன தேவை? 9வது மற்றும் 13வது உறுப்புகளின் விகிதம் தான் தேவை. அப்படிதானே? அதாவது T9 T13 தான் நம்மளுக்கு தேவை. இதை எப்படி எழுதலாம்? T9 by T13ன்னு எழுதலாமா? அப்ப T9 by T13னா நம்மளுக்கு என்னது? a plus 9 விட 1 கம்மி பண்ணி 8d by இங்க a plus 13 விட 1 கம்மி பண்ணி 12d. சரிங்களா? ஏக்கு பதிலா என்ன போடலாம்? நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறது 2d. அது போடலாமா? போடுங்க. 2d plus 8d by 2d plus 12. சரியா? இப்ப இது ரெண்டையும் கூட்டுங்க. என்ன வரும்? 10d by இங்க 12 plus 2 என்னது? 14d. சரியா? இப்ப இதை அடிக்கலாமா? ரெண்டாவது வைப்பாடுல அடிங்க. என்ன வரும்? 1 2 I 2 10. அதே மாதிரி இங்க 7 2 14. இந்த dயும் இந்த dயும் கேன்சல் ஆயிடும். அப்ப 5/7 மட்டும் வரும். 5/7. அப்போ இதோட விகிதம் என்னது? T9 T13 விகிதம் என்னது? 5:7. சரிங்களா? 9வது மற்றும் 13வது உறுப்புகளின் விகிதம் 5:7. சரியா? அப்போ லாஸ்டா 9வது மற்றும் 13வது உறுப்புகளின் விகிதம் 5:7 ஆகும்னு சொல்லி முடிச்சிருங்க. சரிங்களா? இதுல 13வது சமயம் என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு குளிர்காலத்தில் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை ஊட்டியின் வெப்பநிலை கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளனன்னு சொல்லிட்டாங்க. அவங்களே சொல்லிட்டாங்க அது கூட்டுத்தொடர் வரிசைன்னு. அடுத்து திங்கட்கிழமை முதல் புதன்கிழமை வரை உள்ள வெப்பநிலையின் கூடுதல் 0 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க.
அதே மாதிரி புதன் முதல் வெள்ளி வரை உள்ள வெப்பநிலைகளின் கூடுதல் வந்து 18 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? 5 நாட்களின் வெப்பநிலையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி பார்த்திருக்கோம்னா 3 நாட்கள், அதாவது அடுத்தடுத்த 3 எண்கள், அடுத்தடுத்த 4 எண்கள் அந்த மாதிரி பார்த்திருப்போம். இப்ப வந்து 5 இது கண்டுபிடிக்கணும், 5 இது மொத்தம் கண்டுபிடிக்கணும். அதனால நம்ம வந்து எப்படி எடுத்துக்கிறோம்னா திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி 5 இதையோ a மைனஸ் டி, a பிளஸ் டி, a பிளஸ் 2d, a பிளஸ் 3dன்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? இதுக்கு வந்து பொது வித்தியாசம் கண்டிப்பா d தான் வரும். சரிங்களா? இதுல இருந்து இதை கழிச்சு பாருங்க, d தான் வரும். இதுல இருந்து இதை கழிங்க, d தான் வரும். அதே மாதிரி இதுல இருந்து இதை கழிச்சாலும் d தான் வரும். இங்க இருந்து இங்க கழிச்சாலும் d தான் வரும். சரிங்களா? இப்ப பாருங்க நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க, ஃபர்ஸ்ட் திங்கள்ல இருந்து புதன் வரை கூடுதல் என்னது கொடுத்திருக்காங்க, 0 டிகிரி செல்சியஸ். அதாவது திங்கள்ல இருந்து புதன் வரைக்கும் இதோட கூடுதல் வந்து 0 டிகிரி செல்சியஸ். திங்கள் என்னது a மைனஸ் டி பிளஸ் a பிளஸ் a பிளஸ் டி. சரிங்களா? திங்கள் எழுதியாச்சு, செவ்வாய் எழுதியாச்சு, புதன் எழுதியாச்சு. இதோட கூடுதல் என்னது 0 டிகிரி செல்சியஸ் கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல டியும் கேன்சல் ஆயிரும், பிளஸ் டியும் மைனஸ் டியும். இப்ப மிச்சம் என்னது இருக்கு, 1 3 1 2 3 3a இருக்கு, ஈக்குவல் டு 0. a ஈக்குவல் டு என்னது வரும், 0 தான் வரும். சரியா? அப்ப a ஈக்குவல் டு 0 வந்துருச்சு. அடுத்து இன்னொன்னு என்னது கொடுத்திருக்காங்க, புதன்ல இருந்து வெள்ளி வரைக்கும் அதோட கூடுதல் என்னது 18 டிகிரி செல்சியஸ். எதுல இருந்து, புதன்ல இருந்து வெள்ளி வரைக்கும் அதோட கூடுதல் 18 டிகிரி செல்சியஸ். புதன்ல இருந்து வெள்ளினா என்னது, a பிளஸ் டி பிளஸ் a பிளஸ் 2d பிளஸ் a பிளஸ் 3d. சரியா? ஈக்குவல் டு எத்தனை, 18 டிகிரி செல்சியஸ் கொடுத்திருக்காங்க. சரியா? இப்போ நம்மளுக்கு 1 2 3 3a இருக்கு. அதே மாதிரி d எத்தனை இருக்கு, 3 4 5 6. சரிங்களா? 6d ஈக்குவல் டு எத்தனை, 18. இப்ப a வந்து நம்மளுக்கு தெரியும் என்னது 0. அப்போ 3 இன்ட்டு 0 என்னது 0 தான். சரியா? அப்போ நம்மளுக்கு 0 வரும். இங்க 6d இருக்கு அப்படிதானே, பிளஸ் 6d ஈக்குவல் டு 18. சரியா? 0 பிளஸ் 6d ஈக்குவல் டு 18. இப்போ 6d ஈக்குவல் டு 18 அப்படிதானே. இதை வந்து அடிக்கலாமா, d ஈக்குவல் டு என்னது 18 பை 6, 1 6 6 3 6 18. அப்ப d ஈக்குவல் டு என்னது 3. சரியா? பாருங்க, இப்ப ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா வெப்பநிலை கண்டுபிடிக்கணும். பாருங்க, கிழமை திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி எடுத்துட்டோம். திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி எப்படி எடுத்திருக்கோம், a மைனஸ் டி, a பிளஸ் டி. அதை எழுதிருங்க, a மைனஸ் டி, அடுத்து a, இது a பிளஸ் டி, அடுத்து a பிளஸ் 2d, அடுத்து a பிளஸ் 3d. சரியா? இப்ப பாருங்க, a வந்து நம்மளுக்கு என்ன தெரியும், 0ன்னு தெரியும். அப்போ 0 மைனஸ் 3 என்னது, சாரி d என்னது 3. அப்போ இதோட வெப்பநிலை என்ன இருந்துச்சு, ஈக்குவல் டு என்ன வரும், -3. அப்போ வெப்பநிலை என்னது மைனஸ் 3 டிகிரி செல்சியஸ். சரிங்களா? -3 டிகிரி செல்சியஸ். அடுத்து செவ்வாயில பாருங்க a ஈக்குவல் டு என்னது 0. a மட்டும்தான். அப்ப a ஈக்குவல் டு என்னது நம்மளுக்கு 0 தான். அப்ப என்னது 0 டிகிரி செல்சியஸ்ல இருந்துச்சு. சரியா? அடுத்து புதன் பாருங்க, புதன் வந்து என்னது a பிளஸ் டி. a பிளஸ் டினா என்னது 0 பிளஸ் d வந்து என்னது 3. சரியா? அப்போ 3 ஈக்குவல் டு என்னது 3. அப்போ என்னது 3 டிகிரி செல்சியஸ். சரியா? அடுத்து வியாழன் பாருங்க, என்னது a வந்து 0, அடுத்து 2 இன்ட்டு டி அப்படிதானே, 2 இன்ட்டு 3. அப்ப என்ன வரும், 23 6. சரியா? அப்ப 6 டிகிரி செல்சியஸ் இருந்துச்சு வெப்பநிலை. அதே மாதிரி இங்க 0 பிளஸ் என்னது 3 இன்ட்டு 3 3 9. சரியா? அப்போ 9 டிகிரி செல்சியஸ். சரிங்களா? அப்போ ஒவ்வொரு நாளுக்கும் எத்தனை டிகிரி செல்சியஸ் வந்திருக்கு வெப்பநிலை அப்படிங்கறத நம்மள கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம 5 இதுக்கும் தனித்தனியா கண்டுபிடிச்சாச்சு. சரிங்களா? இப்போ இதோட இந்த சம் முடிஞ்சிச்சு. சரிங்களா? 2.5ல 14வது சம் பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க, பிரியான்னு ஒருத்தவங்க இருக்காங்க. சரிங்களா? அவங்களோட முதல் மாச சம்பளம் வந்து எவ்வளவுனா 15,000 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஆண்டும் மாத வருமானம் வந்து 1,500 ரூபாய் கூட்டுறாங்க. சரிங்களா? ஒவ்வொரு ஆண்டும். அடுத்து மாத செலவு வந்து அவங்களுக்கு எவ்வளவு இருக்குன்னா, ஒரு மாசத்துக்கு ஆகக்கூடிய செலவு 13,000. அதே மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் அவங்களுக்கு அந்த மாச செலவு வந்து எவ்வளவு 900 ரூபாய் வந்து கூடுதுன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? அடுத்து பிரியாவின் மாதாந்திர சேமிப்பு 20,000. 20,000 அவங்க சேமிச்சு வர்றதுக்கு, 20,000 ரூபாய் சேவ் பண்றதுக்கு அவங்களுக்கு எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் மாசம் அவங்களுக்கு சம்பளம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 15,000.
எவ்வளோ சம்பளம் வந்து 15,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மாச செலவு எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க, 13,000 சொல்லியிருக்காங்க. சரியா? அப்போ ஒரு மாசத்துக்கு 15,000 ரூபாய் சம்பளம், 13,000 ரூபாய் செலவு போக மிச்சம் எவ்வளவு இருக்கும், 2,000. 2,000 தான் அவங்களோட சேமிப்பா இருக்கும். அப்படிதானே? இது இப்போ ஃபர்ஸ்ட் வருஷத்துல. செகண்ட் வருஷத்துல, 2வது வருஷத்துல எவ்வளவு வரும், அவங்களுக்கு இன்கிரிமெண்ட் போடுறாங்க. அப்படிதானே? அவங்களோட சேலரியில அவங்களோட வருமானத்துல 1,500 ரூபாய் கூட்டுறாங்க. சரிங்களா? அடுத்த வருஷம். அப்ப கூட்டினாங்கன்னா நம்மளுக்கு என்ன வரும், இதோட ஒரு 1,500 ரூபாய் கூட்டிக்கோங்க. என்ன வரும், 0,0,5,6,1 16,500 ரூபாய் வரும். அதே மாதிரியே அவங்க செலவும் கூடுது. எவ்வளோ, 9,000 ரூபாய் கூடுது. சரிங்களா? சரி, அதே மாதிரியே அவங்களோட செலவும் கூடுது. எவ்வளவு கூடுது, 9,000 ரூபாய் கூடுது. சரிங்களா? அப்போ போட்டுக்கோங்க, 900 கூடுது. அப்ப என்ன வரும், 13,900. சரியா? இப்ப பாருங்க, நம்மளுக்கு இந்த இதுல இருந்து இந்த இதை கழிச்சா என்ன வரும், 16,500ல இருந்து 13,900 கழிச்சோம்னா எத்தனை, 2,600 வரும். சரியா? அதே மாதிரியே மூணாவது வருஷம் பாருங்க, மூணாவது வருஷம் இதே மாதிரியே எவ்வளவு கூட்டுவாங்க, 1,500 ரூபாய் கூட்டுவாங்க. சரியா? கூட்டினாங்கன்னா என்ன வரும், 0 0 5 5 10 0 மீதி 1 எத்தனை, 8 வரும், 18,000 வரும். சரிங்களா? அதே மாதிரியே இங்க என்னது, 9,000 ரூபாய் கூடும் செலவும். சரியா? அப்ப என்ன வரும், 0 0 இங்க 8 மீதி 1 எத்தனை, 4 1. சரியா? அப்போ 14,800 ரூபாய் செலவாகும். இப்ப இதுல இருந்து இதை கழிங்க, என்ன வரும், 0 0 2 3. சரியா? அப்போ 3,200 ரூபாய் அவங்க சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க. இதே மாதிரியே சேவ் பண்ணிட்டே வந்து அவங்க லாஸ்டா எப்போ 20,000 ரூபாய் சேவ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு கேட்காங்க. சரிங்களா? 20,000 ரூபாய் எப்ப சேமிச்சு வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்காங்க. இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? எதுல இருந்து சேமிக்காங்க, 2,000ல இருந்து. சரிங்களா? ஃபர்ஸ்ட் மாசம் 2,000, அடுத்து 2,600, அடுத்து 3,200, இந்த மாதிரி போயிட்டே இருக்கு. எவ்வளோ, 20,000 வரைக்கும். சரிங்களா? 20,000 வரைக்கும் சேமிக்கணும். 20,000 வரைக்கும். சரிங்களா? இதைத்தான் என்னது, கூட்டுத்தொடர் வரிசையில நம்ம எடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் இதுல முதல் உறுப்பு என்னது, A = 2,000. அப்படிதானே? அதுக்கடுத்து இது ரெண்டுக்கும் இடையில உள்ள பொது வித்தியாசம் பாத்தீங்கன்னா என்ன வரும், 600. அப்படிதானே? 600 600 தானே கூடுது. அப்போ இதுல இருந்து 600 கூடுது, அதே மாதிரி இதுல இருந்து 600 கூடுது. அப்போ இதோட பொது வித்தியாசம் என்னதான் வரும், 600 தான் வரும். சரியா? அதே மாதிரி இதுல வந்து லாஸ்ட் உறுப்பு என்னது, 20,000. சரியா? நம்மளுக்கு n தான் தேவை. n-க்கு ஃபார்முலா பாருங்க, n-க்கு ஃபார்முலா என்னது, L - A/D. பாருங்க, n = L - A/D + 1. இதுதான் ஃபார்முலா. சரிங்களா? இதோட வேல்யூ எல்லாம் இந்த இருக்கு, இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. என்ன வரும், 20,000 மைனஸ் A என்னது 2,000 பை D என்னது 600 பிளஸ் 1. சரியா? இப்ப 20,000ல இருந்து 2,000 கழிச்சா எவ்வளவு வரும், 18,000 பை 600 பிளஸ் 1. இங்க 2 0க்கு 2 0 கேன்சல். 1 6 3 18. இங்க ஒரு 0 இருக்கு, சேர்த்து எழுதியாச்சு. அப்ப 30 பிளஸ் 1 ஈக்குவல் டு என்னது, 31. அப்ப n = என்னது, 31. சரியா? அப்போ 31வது வருஷத்துலதான் அவங்க என்னது 20,000 ரூபாய் சேமிப்பாங்க. சரிங்களா? அப்போ எழுதிக்கோங்க, பிரியாவின் சேமிப்பு 20,000 அடைய 31 ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கணிதம் கைட் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.